ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் அண்ட் ஹேவை பயன்படுத்தி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் என்னென்ன பேசுகிறோமோ அதுதான் தமிழ் டு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹேஸ் அண்ட் ஹேவை எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான தமிழ் மீனிங் என்ன? இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது, என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதுக்கு ஒரு பால் இருக்கிறது, எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. ஸோ இப்படின்னா நம்ம பேசும்போது ஹேவ் அண்ட் ஹேஸை பயன்படுத்தி நம்ம ஆங்கிலத்தில் பேசலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேவ் அண்ட் ஹேஸை பயன்படுத்தி தான் அந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஹேவ் ஆர் ஹேஸ், இதுக்கான மீனிங் என்ன தமிழில் அப்படின்னா இருக்கிறது அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஹேவ் அண்ட் ஹேஸ் பயன்படுத்தி நம்ம அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது சப்ஜெக்டை நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணணும். சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஹேவ்னா இதனுடைய சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம்? ஐ, வி, யூ, தே. ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஹேவ்ன்றதை தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர், ஈ, ஷி, இட். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஹேஸ்ன்ற வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மெயின் வெர்பா நமக்கு இருக்கு, ஹேவ் அண்ட் ஹேஸ். ஸோ ஹைனா நான், வீணா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தேனா அவர்கள். ஸோ ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஸோ ஹை, வி, யூ, தேனா ஹேவ், ஈ, ஷி, இட்னா ஹேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டென்ஸா பார்க்கலாமா? அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது. அவனிடம், அவன், அவன்ல என்ன சொல்லுவோம்? ஹி. அப்ப இங்க என்ன எழுதணும்? ஹி. ஒரு பைக் இருக்கிறது, இருக்கிறது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஹாஸ். ஹி ஹாஸ் ஒரு பைக்ன்றோமா? அப்போ ஆர்டிகல் என்ன வரணும்? ஏ. He has a bike. அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. எங்களுக்கு அப்படின்றது என்ன சொல்றோம்? பி. வியோட அக்ரிமெண்ட் என்ன? have. So we have ஒரு வீடு, a house. We have a house. அவளிடம் பணம் இருக்கிறது. அவள், அவள் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷி. இருக்கிறது, ஷியோட அக்ரிமெண்ட் என்ன? ஹாஸ். ஷி ஹாஸ் பணம், இது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? மணி. அதுக்கு ஒரு வால் இருக்கிறது. அதுக்கு, அதுக்குன்றது என்னது? இட். இட் இருக்கிறது என்ன பண்ணுவோம்? ஹாஸ். It has ஒரு wall. It has a walnut tail. It has a tail. அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது. He has a bike. எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. We have a house. அவளிடம் பணம் இருக்கிறது. She has money. அதுக்கு ஒரு வால் இருக்கிறது. It has a tail. The fifth one, என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கும்? ஹை. இருக்கிறது, ஐயோட அக்ரிமெண்ட் என்ன? ஹேவ். ஐ ஹேவ் ஒரு நல்ல யோசனை, குட் ஐடியா. ஐ ஹேவ் எ குட் ஐடியா. அவளுக்கு முடி நீளமாக உள்ளது. She
has long hair. She has long hair. அவர்களிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. They have many books. They have many books. உங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. உங்களிடம் என்ன சொல்வோம்? யூ. இதோடைய அக்ரிமெண்ட் என்ன வரணும்? have. ஒரு கம்ப்யூட்டர். யூ have a computer. You have a computer. அவளிடம் ஒரு நாய் இருக்கிறது. அவளிடம் she இருக்கிறது என்ன சொல்வோம்? has. She has a dog. அவளிடம் ஒரு நாய் இருக்கிறது. She has a dog. 10th one, அவனுக்கு கூர்மையான மூக்கு இருக்கிறது. அவனுக்கு என்ன சொல்வோம்? he இருக்கிறது. has கூர்மையான மூக்கு. He has a sharp nose. He has a sharp nose. என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. I have a good idea. அவளுக்கு முடி நீளமாக உள்ளது. She has long hair. அவர்களிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. They have many books. உங்களிடம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. You have a computer. அவளிடம் ஒரு நாய் இருக்கிறது. She has a dog. அவனுக்கு கூர்மையான மூக்கு இருக்கிறது. He has a sharp nose. எங்களுக்கு காலை 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. எங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? we. இருக்கிறது. we ஓட அக்ரிமெண்ட் என்ன? have. we have ஒரு மீட்டிங். a meeting. டைமிங்க சொல்றோமா? அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? at 10 காலை 10 a.m. We have a meeting at 10 a.m. அவளிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. அவளிடம் she has a book. She has a book. அவளிடம் புத்தகம் இல்லை. பாருங்க, இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. அவளிடம் புத்தகம் இல்லை. அப்போ அப்படியே நம்ம ஹேஸ் ஒரு நாட்டை சேர்த்துக்கலாமா அப்படின்னா நோ. she has not a book அப்படின்னா இட்ஸ் wrong. அப்ப நெகட்டிவ்ல இது எப்படி எழுதலாம்? ஹேஸ்ன்ற ஒரு மீன் வந்து இருக்கா? இதுதானே? ஓகே, இதை இப்ப நம்ம பிரிக்கலாமா? இது எப்படி பிரிப்போம்? does plus have. does plus have தான் has. so has ஒரு லாஸ்ட்ல என்ன இருக்கு? does plus have. இப்போ நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணி எழுதலாம். do ஃபார்மோட தான் நெகட்டிவா எழுதணும். அவளிடம் இது என்ன சொல்லணும்? she. இப்போ ஷீயோட அக்ரிமெண்ட் என்ன வரணும்? does. she does not have a book. அவளிடம் புத்தகம் இல்லை. she does not have a book. என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. I have a pen. என்னிடம் பேனா இல்லை. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். I அதே மாதிரி தான் சேம். have பிரிக்கணும். have எப்படி பிரிக்கலாம்? do plus have. has does plus have பிரிக்கிற மாதிரி இங்க have என்ன பண்றோம்? do plus have அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? I do not have a
pen. எங்களுக்கு காலை 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. We have a meeting at 10 a.m. அவளிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. She has a book. அவளிடம் புத்தகம் இல்லை. She does not have a book. என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. I have a pen. என்னிடம் பேனா இல்லை. I do not have a pen. இப்போ இந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ணலாமா? எங்கே has யூஸ் பண்ணணும், எங்கே have யூஸ் பண்ணணும்? சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஈஸியாக அதை ஃபில் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ டேஷ் எ கேட். ஸோ ஷீ வந்து என்ன பண்ணணும், ஹேஸ். அவரிடம் ஒரு பூனை இருக்கிறது. ஹீ டேஷ் எ பைக். ஹீ ஹேஸ் எ பைக். அவனிடம் ஒரு பைக் இருக்கிறது. ஐ டேஷ் எ ப்ளூ பென். ஐ வருது அக்ரிமெண்ட், என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ். ஐ ஹேவ் எ பென். ஐ ஹேவ் எ ப்ளூ பென். ஸோ என்னிடம் ஒரு ப்ளூ பேனா இருக்கிறது. வி ஹாவ் 2 dogs. வி வரும்போது என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ். ஸோ வி ஹாவ் 2 dogs. ஸோ நாங்கள் 2 நாய்களை வைத்திருக்கிறோம். எங்களிடம் 2 நாய்கள் இருக்கிறது. யூ டேஷ் எ நைஸ் கார். யூ வந்தால் என்ன வரணும், ஹேவ். யூ ஹேவ் எ நைஸ் கார். ஐ டேஷ் எ ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறா அப்படின்னு சொல்றோமா? அப்போ ஐயோட அக்ரிமெண்ட் என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப என்ன யூஸ் பண்றோம், ஹேவ். we dash a garden. எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. we have a garden. they dash a party. அவங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறது சொல்றாங்களா, they have a party. அவ்வளவுதாங்க. இந்த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே வெரி ஈஸி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ, வி, யூ, தி இங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இ, ஷி, இட். இங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க. ஷீனா ஹேஸ், ஈனா ஹேஸ், ஐனா ஹேவ், வீனா ஹேவ், யூனால ஹேவ், ஐனால ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Meet you again.